NCERT, Grade 12, Chemistry, Chapter 10, Haloalkanes and Haloarenes உடைய book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 10.19. How the following conversions can be carried out? ஒரு 20 கன்வர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 20ஐயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ரொப்பீன் டு ப்ரொப்பேன் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நம்ம ஸ்டார்டிங் எதில் பண்ணணும்? ப்ரொப்பீனில் ஸ்டார்ட் பண்ணணும். அதுலேருந்து என்ன மாற்றணும்? ப்ரொப்பேன் 1 மாற்றணும். ரைட்டா? ஸோ இது ப்ரொப்பீன். ரைட்டாப்பா? அண்ட் இதில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரைட், ப்ரொப்பீன் நீங்கள் எழுதிட்டேன். இப்போ நான் வந்து ஐ கேன் ஆட் HBr ஆர் HCl, ரைட்டா, அண்ட் யூஸிங் எ பெராக்சைட். ஒரு பெராக்சைட் போட்டால் என்ன நடக்கும்? நமக்கு ஆன்டி மார்கோனிக் ஆஃப் அடிஷன் நடக்கும். ரைட்டா? அதாவது H இங்கேயும் அண்ட் Br இங்கேயும் நமக்கு ஆட் ஆகும் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூலில். ஸோ அப்போ என்ன ஆயிரும்? CH3 CH2 CH2 Br வரும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் நான் என்ன பண்ணலாம்? அக்வஸ் KOH போடலாம். ஸோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். அப்போ என்ன ஆயிரும்? நமக்கு OH மைனஸ் உள்ளே வந்துட்டு என்ன ஆயிரும்? Br வெளியே போயிடும். அப்போ நமக்கு இங்கே என்ன ஆயிரும்? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் CH3 CH2 CH2, இங்கே நமக்கு என்ன வரும்? OH ப்ளஸ் KBr வெளியே போயிடும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 1 ப்ரோப்பனால் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்ஷனை நான் இங்கே உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எத்தனால் டு பியூட் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனால் எடுத்துக்கணும், பியூட் 1 மாற்றணும். ரைட்டா? அண்ட் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், இங்கே CH ட்ரிபிள் பாண்ட் CH எடுத்துக்கிறேன். ஆனால் பியூட் 1 மாற்றணும் இல்லையா? அதனால் என்ன பண்ணுறேன்? CH ட்ரிபிள் பாண்ட் CH எடுத்துக்கிறேன். ப்ளஸ் இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐம் கோயிங் டு ஆட் NaNH2, ரைட், ஆர் Na ஆர் லிக்விட் அமோனியா போட்டுக்கலாம். NaNH2 வேணாம். ஸோ வி கேன் யூஸ் Na ஆர் அண்ட் லிக்விட் அமோனியா. இப்போ எனக்கு என்ன இந்த இடத்துல CH ட்ரிபிள் பாண்ட் C, இது மேலே மைனஸ் Na ப்ளஸ், அதாவது H இதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும் நமக்கு. ரைட்டா? Na நமக்கு இங்கே வரப்போகுது. ஒரு நியூக்ளியோஃபைலாக ஜென்ரேட் பண்ணி வச்சுட்டேன். ரைட்டா? செகண்ட் ஒன்றுக்கு இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எத்தனால் வேணும். எத்தனால் எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் எத்தனால், CH3 CH2OH. ரைட்டா? அண்ட் எத்தனால் எடுத்துகிட்டு ஐம் கோயிங் டு ஆட் எனி குளோரினேட்டிங் ஏஜென்ட்டு. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, HCl HBr கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ HCl போட்டு கூட வி கேன் ஆட் H ப்ளஸ்ஸு. ஸோ நமக்கு என்ன ஆகணும்? இட் வில் ஃபார்ம் CH3 CH2Cl. அப்படி இல்லைனா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? PCl5 PCl3 SOCl இந்த மாதிரி போட்டுக்கலாம். CH3 CH2Cl வந்துடும். இப்போ இதோட என்ன பண்ணுறோம்னா, அந்த மேலே க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ரீஏஜென்ட்டை ஆட் பண்ணுறோம். அதாவது CH ட்ரிபிள் பாண்ட் C மைனஸ் Na இருக்கு இல்லையா, இதை ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மைனஸ் இங்கே அட்டாக் பண்ணும், இந்த Cl நேரம் நமக்கு வெளியே போயிடும். அப்போ அது நமக்கு எப்படி மாறும்? CH3 CH2 C ட்ரிபிள் பாண்ட் CH ப்ளஸ் NaCl வரும். அதாவது பியூட் 1 நமக்கு ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இதை நம்ம சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹவு த ஃபாலோ, அகெயின் சேம் தான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 1 ப்ரோமோ ப்ரொப்பேன்லேருந்து அதை என்ன மாற்றணும்னா 2 ப்ரோமோ ப்ரொப்பேனாக மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு 1 ப்ரோமோ ப்ரொப்பேன் எழுதிக்கலாமா? ரைட்? ஸோ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், நான் கொஷின் நம்பர் எழுதிக்கிறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், கொஷின் நம்பர் வந்து 3. அப்போ 1 ப்ரோமோ ப்ரொப்பேன் நான் இங்கே எழுதிக்கிறேன். CH3 CH2 CH2Br. ரைட்டா? இந்த 1 ப்ரோமோ ப்ரொப்பேனை 2 ப்ரோமோ ப்ரொப்பேனாக மாற்றணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நான் அந்த இடத்துல ஆல்கஹாலிக் KOH யூஸ் பண்ணுறேன். ஸோ எலிமினேஷன், இங்கேருந்து Br, இங்கேருந்து நேரம் நமக்கு H வெளியே போயிட்டு இட் வில் ஃபார்ம் CH3 CH டபுள் பாண்ட் CH2 அப்படின்னு வரும். இப்போ அகைன் நான் என்ன பண்ணுறேன், கோயிங் டு ஆட் HBr. இப்போ நான் HBr ஆட் பண்ணுறேன். இப்போ நான் எனக்கு மார்கோனிக் ஆஃப் ரூலில் ஆட் ஆகும். அப்போ மார்கோனிக் ஆஃப் ரூல்னா ஹைட்ரஜன் will be added to the carbon which contains more number of hydrogen. ஸோ அப்போ Br நமக்கு இங்கே ஆட் ஆகும். அப்போ நமக்கு இது எப்படி மாறும் பாருங்கள், CH3 CH பாண்ட் இங்கே நேரம் CH3, இங்கே நமக்கு என்ன ஆயிரும்? Br அப்படின்னு வரும். ரைட்டா? 2 ப்ரோமோ ப்ரொப்பேனாக மாறிடும். ஸோ தேர்ட் ஒன் ஓவர். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோர்த் ஒன்று, டொலுவீன் டு பென்சில் ஆல்கஹால். ஸோ டொலுவீன் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், ஒரு பென்சின் ரிங்கில் மேலே CH3 வந்தால் அதை டொலுவீன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ கேன் யூஸ் குளோரினேஷன் Cl2 அண்ட் HNu ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசத்தில். ஸோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் ஃபார்ம் இங்கே CH2Cl அப்படின்னு வரும். ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ணலாம், இங்கே வந்து அக்வஸ் NaOH யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு OH மைனஸ் இங்கே சப்ஸ்டியூட் ஆகிரும். ரைட்டா? ஸோ அப்போ இங்கே ஆன்சர் நமக்கு என்ன வரும், பென்சைல் ஆல்கஹால் கிடைக்கும். அதாவது இங்கே CH2 இங்கே என்ன ஆயிரும், OH வந்துடும், ப்ளஸ் NaCl நமக்கு வெளியே போயிடும். ஸோ பென்சைல் ஆல்கஹால் கிடைக்கும். இது என்னது, ஃபோர்த்து கன்வர்ஷன்.
ஸோ அதையும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க 5th ஒன் பென்சீன் டு 4 புரோமோ நைட்ரோ பென்சீன். ஸோ பென்சீன்லேருந்து என்ன பண்ணணும் 4 புரோமோ நைட்ரோ பென்சீனாக மாற்றணும். ஸோ 4 புரோமோன்றாலே ட்ரான்ஸ் வந்துடும் இல்லையாப்பா 1,4னாலே ட்ரான்ஸு. ஸோ ட்ரான்ஸில் வரணும். அப்போ பென்சீனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பென்சீன் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு யூஸ் Br2Fe. ஃபஸ்ட்டு ப்ரோமினேஷன் பண்ணுறேன். ஏன் சார் ஃபஸ்ட்டு நைட்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னா நைட்ரேஷன் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நைட்ரோ குரூப் வந்துடும். அது மெட்டா டைரக்டிங். அடுத்து வரது நேரம் 3ல வந்துடும். ஸோ நமக்கு 4ல் வரணும். அப்போ மொதல் Br ஆட் பண்ணிடணும். இப்போ இந்த Br ஆட் பண்ண உடனே இந்த Br நமக்கு என்னவா இருக்கும் ஆர்த்தோ பேரா டைரக்டராக இருக்கும். சரியா? அப்போ அடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறேன் கான்சன்ட்ரேட்டட் HNO3 அண்டு கான்சன்ட்ரேட்டட் H2SO4 அதாவது நைட்ரேட்டிங் மிக்சர் ஆட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்னா இங்கே 2 ப்ராடக்ட் கிடைக்கும். சரியா? ஒன்று ஆர்த்தோ இன்னொன்று பேரா. ஸோ அதில் மேஜர் என்னது நமக்கு பேரா. அப்போ Br இங்கே இருக்கும். இங்கே நமக்கு NO2 கிடைக்கும். ஸோ இது எப்படி சார் NO2 போடுறீங்க இல்லை எப்படி Br போடுறீங்க? இந்த ரியாக்ஷன் ஆக்சுவலாக நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ இங்கே பாருங்கள் பென்சீனை பொறுத்த வரைக்குமே ப்ளஸ் தான் உள்ள போய் ஆட் ஆகும். ஏன்னா பென்சீன்லேயே ஆல்ரெடி என்ன இருக்குது நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி டீலோக்கலைசேஷனில் இருக்குது சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்போ இங்கே எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் தான் போகும். இந்த Br எப்படி பிரிக்கலாம்னா Br ப்ளஸ் Br மைனஸ்னு பிரிக்கலாம். இப்போ இங்கே ஒரு H இருக்கும் பென்சீனில். இது H ப்ளஸ்ஸாக வெளியே வரும். ஏன்னா பென்சீன் மேலே தான் எப்பவுமே மைனஸ் வரணும். அப்போ இங்கே மைனஸ் இருக்கும். இங்கே Br ப்ளஸ் வந்துடும். இந்த H ப்ளஸும் Br மைனஸும் நமக்கு என்ன ஆயிரும் HBr வெளியே போயிடும். ரைட்டா? இதே மாதிரி இப்போ இங்கே Br ஆட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க H2SO4 HNO3 போகிறோம் இல்லையா? அந்த HNO3 நான் எப்படி ஃபில் பண்ணிடலாம்னா OH மைனஸ் NO2 ப்ளஸ் அப்படின்னு ஃபில் பண்ணலாம். இப்போ இங்கே பேராவில் இருக்கக்கூடிய ஆர்த்தோ அண்ட் பேரா 2 பொசிஷனுமே தான். இப்போ பேரா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். பேரா இருக்க H ப்ளஸ் வெளியே வரும். அதுக்கு பதிலாக NO2 ப்ளஸ் உள்ளே போயிடும். இந்த வெளியே வந்து H ப்ளஸ் இந்த OH மைனஸ் என்ன ஆயிரும் நமக்கு வாட்டராக வெளியே வரும். H2O என்ன ஆயிரும் நமக்கு வெளியே போயிடும். இதுதான் பென்சீனில் நடக்கக்கூடிய மெக்கானிசம். பென்சீனில் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் தான் நடக்கும். அதாவது ப்ளஸ் தான் உள்ளே வந்து ஆட் ஆகும். மைனஸ் வராது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்? ஸோ இது 5th ஒன் ஓவர். அடுத்து பாருங்கள் 6th ஒன் பென்சைல் ஆல்கஹால் டு 2-phenyl ethanoic acid அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்டார்ட் ஃப்ரம் பென்சைல் ஆல்கஹால். இது பென்சைல் ஆல்கஹால் இல்லையா CH2OH. ஸோ இதுலேருந்து நான் என்ன மாற்றணும் எத்தனாயிக் ஆசிடாக மாற்றணும். பாருங்கள் ஃபினைல். ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு பென்சின் ரிங் இருக்குது அதான் ஃபினைல். அடுத்து எத்தனாயிக்னு போட்டிருக்காங்க. இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் தான் இருக்குது. ஆனால் எத்தனை 2 கார்பன் வரணும். அப்போ ஒரு கார்பன் எக்ஸ்ட்ரா வரணும். அப்போ கார்பன் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்பை இங்கே நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை ஈஸியாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் we can add PCl5 ஆர் PCl3. நமக்கு என்ன ஆயிரும்னா it will form CH2Cl அப்படின்னு வரும். இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா CH2Cl2 வந்துருச்சா? இப்போ இதில் நான் வந்து KCN ஆட் பண்ணுறேன். சரியா? ஸோ சயனைடு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் இங்கே ஆட் ஆயிரும். Cl வெளியே போயிடும். அப்போ எனக்கு இந்த காம்பவுண்ட் எப்படி மாறும் பாருங்கள். ஸோ நான் கொஞ்சம் திருப்பி வரைஞ்சிக்கிறேன். அங்கே இருக்க காம்பவுண்ட் இங்கே வரைஞ்சிக்கிறேன். அப்போ நான் எனக்கு இங்கே CH2 இங்கே C ட்ரிபிள் பாண்ட் N அப்படின்னு வரும். ரைட்டா? இப்போ இதை நான் ஹைட்ராலிசிஸ் பண்ணேன்னா கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல க்ளீவ் ஆகும். கார்பன் மேலே ப்ளஸ்ஸு நைட்ரஜன் மேலே மைனஸ். ஏன்னா நைட்ரஜன் தான் மோரல் எலக்ட்ரானிக். அப்போ என்ன பண்ணிக்கலாம் இங்கே ஒரு OH இங்கே H ப்ளஸ் இங்கே என்னது OH மைனஸ். அதே மாதிரி அகைன் H ப்ளஸ் OH மைனஸ். ஸோ 2 தடவை போடலாம். அப்போ 2 அதான் கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ். ஒரு தடவை பண்ணிங்கன்னா பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ். 2 தடவை பண்ணிங்கன்னா என்னது கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ். இப்போ பாருங்கள் CH2 இங்கே என்னன்னா COH ரைட். அதே மாதிரி இங்கே நமக்கு COH அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரே காம்பவுண்டில் 2 OH நமக்கு எப்படி இருக்குன்னா அன்ஸ்டேபிள். ரைட்டா? ஒரே காம்பவுண்டில் 2 OH நமக்கு எப்படி இருக்கும் அன்ஸ்டேபிளாக இருக்கும். ரைட்டா? அண்ட் இப்போ நமக்கு எப்படி வெளியே போகும் அப்படின்னா இந்த 2 OHம் நமக்கு இந்த OHம் இந்த H நமக்கு வாட்டராக வெளியே போயிடும். ரைட்டா? ஸோ இங்கே 3ஆவதாக இன்னொரு OH வரணும் இல்லையா? நான் தான் இங்கே 2 OH பண்ணேன். கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ்னால் இன்னொரு OH போட்டுக்கோங்க. ஸோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ ஏன்னா இப்போ நான் இங்கே வந்து 2 OH சொன்னேன். இப்போ 3 OH சொல்கிறேன். என்னால் 2 3 தெரியும். ஸோ இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் நான் போட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணுறேன். அப்போ இந்த இடம் ஒரு பாண்ட் உடஞ்சிரும். உடஞ்சினா இங்கே OH இங்கே H வரும். ஸோ அப்போ இந்த காம்பவுண்ட் நமக்கு எப்படி மாறும் பாருங்கள். ஸோ பென்சின் இங்கே என்னன்னா CH2 C இங்கே OH இங்கே டபுள் பாண்ட் NH அப்படின்னு இருக்கும். இப்போ என்ன ஆயிரும்னா இங்கே இருக்க H இந்த இப்போ ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகும். இந்த டபுள் பாண்ட் இங்கே வந்து இந்த H அங்கே போயிடும். ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் இட் வில் ஃபார்ம் அமைடு. அப்போ கரெக்டு தான் 2 தான் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? 3 வரல. ஸோ 2 தான். அப்போ நேரம் CH2 இங்கே C டபுள் பாண்ட் O NH2 அப்படின்னு வரும். ரைட்டா? இப்போ பாருங்கள். இப்போது இந்த இடத்துல நான் திரும்பவும் ஒரு தடவை வாட்டர் போட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணுறேன். இப்போயும் எனக்கு இங்கே உடையும். இங்கே H இங்கே OH மைனஸ் இங்கே H ப்ளஸ்ஸு. ஸோ இப்போ எனக்கு எப்படி மாறும் பாருங்கள் இந்த காம்பவுண்ட்.
இங்கே CH2 CH2 சாரி ஒரு CH2 அடுத்த நேரம் COOH அப்படின்னு வரும். என்ன நமக்கு CH2 அதுக்கப்புறம் C டபுள் பாண்ட் OHன்னு வரும். ஸோ எத்தனாயிக் ஆசிட் இருக்கா அதில் இது 1 இது 2 ஃபினைல் எத்தனாயிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிரும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு த ஃபாலோயிங் கன்வர்ஷன்ஸ் கேன் பி கேரிட் அவுட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனால் டு ப்ரொப்பேன் நைட்ரில் கேட்டிருக்காங்க. நைட்ரல்னா சைனைடு. ஸோ எத்தனால் எடுத்து அதை என்ன பண்ணிடணும், ப்ரொப்பேன் நைட்ரலாக மாற்றணும். ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன். ஸோ எத்தனால் எடுத்துக்கிறேன். ரைட். இதில் நான் குளோரினேஷன் பண்ணுறேன். ஸோ SOCl2 யூஸ் பண்ணுறேன். அப்போ இது எனக்கு என்ன மாறிடும்னா CH3 CH2 Cl மாறிடும். இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் போடுறேன், KCN போடுறேன். ரைட்டா. இது நமக்கு என்ன மாறும், CH3 CH2 CN மாறிடும். ஸோ ப்ரொப்பேன் நைட்ரலாக மாறிடும். 1 2 3 3 கார்பன் இருக்கு இல்லையா, அப்போ என்னது இது ப்ரொப்பேன் நைட்ரலாக மாறிடும். ரைட்டா. ஸோ இது என்னது நமக்கு 6th 7th ஒன். அடுத்து 8th ஒன் பாருங்கள். அனிலீன் டு குளோரோபென்சின் கேட்டிருக்காங்க. ஸோ அனிலீன்லேருந்து குளோரோபென்சினாக மாற்றணும். ஸோ அனிலீன் எடுத்துக்கலாம். அனிலீன்னா இங்கே மேலே இருக்கும் NH2. இதை நான் என்ன பண்ணுறேன்னா டைஅசோடைசேஷன் பண்ணுறேன். அப்படின்னா என்னதுன்னா இதில் HNO2 ஆட் பண்ணுறேன். இப்போ HNO2 நமக்கு டேரெக்டாக நம்ம பண்ண மாட்டோம், இதை இன்சிச்சுவில் ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம். அதாவது என்ன பண்ணுவோம்னா NaNO2 + HCl போடுவோம். இதில் இருக்கக்கூடிய NO2வும் இந்த HNO2 மாறிடும். இந்த Naவும் Cl NaCl மாறிடும். ஓகேவா. இப்போ HNO2ன்னு போட்டுக்கலாம், இல்லைனா NaNO2 + HClன்னு போட்டுக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். இப்போ இது என்ன நமக்கு டைஅசோடைசேஷன் நடக்கும். இப்போ என்ன ஆயிரும், அதில் நமக்கு டைஅசோனியம் சால்ட், அதாவது N ட்ரிபிள் பாண்ட் N. ரைட்டா. ஸோ இது மேலே எனக்கு என்ன ஆயிரும் ப்ளஸ்ஸு, அண்ட் இந்த ப்ளஸ்ஸை காம்பன்சேட் பண்ணுறாங்க Cl-, அந்த சொல்யூஷனில் இருக்க Cl- வந்துடும். இதை பென்சீன் டைஅசோனியம் குளோரைட் BDC அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா. இப்போ இந்த BDCயில் நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்து சாண்ட்மேயர் ரியாக்ஷன் போட போகிறேன். அதாவது Cu2 Cl2 போட்டு HCl போடுறேன். இப்போ என்ன ஆகும்னா எனக்கு இந்த இடம் பிரேக் ஆயிரும். ரைட்டா. பிரேக் ஆகிட்டு இந்த குளோரின் போய் டேரெக்டாக பென்சீனில் ஆட் ஆயிரும். அப்போ நான் இந்த இடத்துல Cl + N2 நமக்கு வெளியே போயிடும். அவ்வளோதான். ரைட்டா. அப்போ நான் குளோரோபென்சின் நமக்கு கிடச்சிரும். ரைட்டா. ஸோ 8th கன்வர்ஷனும் நம்ம முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ஹவு த ஃபாலோயிங் கன்வர்ஷன்ஸ் கேன் அகைன் சேம் தான். 2-chlorobutane to 3,4-dimethyl hexane அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ எடுக்கிறது 2-chlorobutane, ஃபார்ம் ஆகுது டைமெத்தில் ஹெக்ஸேன் ஃபார்ம் ஆகுது. பியூட்டில் 4 கார்பன், டைமெத்தில் ஹெக்ஸேனில் மொத்தம் எத்தனை கார்பனு 8. ஏன்னா டைமெத்தில் இருக்குது, ஹெக்ஸும் இருக்குது. ஸோ இது என்னதுன்னா வேறு ஒன்றும் கிடையாது, உட்ஸ் ரியாக்ஷன் தான். இப்போ 2-chlorobutane எடுக்கிறேன் பாருங்கள். ஸோ இது 2-chlorobutane எடுத்திருக்கேன். இதே மாதிரி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னொரு 2-chlorobutane எடுக்க போகிறேன். இதோட நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா Na ஆட் பண்ண போகிறேன். சரியாப்பா. ப்ளஸ் Na. ரைட்டா. இப்போ என்ன ஆயிரும்னா 2Na ஆட் பண்ண போகிறேன். இப்போ என்ன ஆயிரும், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஈத்தர், நம்ம அதை ஒரே ஸ்பேஸுக்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரி பரவாயில்ல, எழுதிட்டு நம்ம அதை டெலிட் பண்ணிக்கலாம். ப்ரெசன்ஸ் ஆஃப் ஈத்தர். இப்போ என்ன ஆயிரும்னா இந்த NaCl இதுவும் NaCl வெளியே போயிடும். அப்போ என்ன ஆயிரும், நமக்கு இந்த கார்பனுடைய கம்பைன் ஆயிரும். சரியா. கம்பைன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் பாருங்க, இது பேர் என்ன சொல்லுவோம், உட்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு என்ன ஃபார்ம் பாருங்கள், CH3 CH2 CH CH அகைன் CH2 CH3 ஃபார்ம் ஆகும். அண்ட் இங்கே நமக்கு என்ன இருக்கும், CH3, இங்கேயும் நமக்கு என்ன இருக்கும், CH3. ஸோ இப்போ இதுக்கு IUPAC நேம் கொடுத்து பாருங்கள். 1 2 3 4 5 6 6 கார்பன் இருக்குது ஹெக்ஸேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 and 4 3 and 4 என்ன இருக்குது, நமக்கு டைமெத்தில் இருக்குது. அப்போ 3,4-dimethyl ஹெக்ஸேன் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபஸ்ட் 9th ஒன்றுக்கு இதுதான் ஆன்சர். ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா, 10th ஒன். ஸோ இதை அழிச்சுக்கிறேன், எனக்கு டைம் கொடுங்க. நான் இங்கே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன் இந்த ரியாக்ஷனை. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின் அப்படின்றத பாருங்கள். 2-methyl-1-propene எடுத்திருக்காங்க. அதை 2-chloro-2-methyl-propane மாற்றணும். கவனிச்சுக்கோங்க என்ன பண்ணுறாங்க, 2-methyl, ஐயோ நான் நேம் திரும்ப எழுதிட்டு இருக்கேன், 1-propene. அப்போ என்ன இருக்கும், நமக்கு CH டபுள் பாண்ட் C, இங்கே CH3. ரைட்டா. அண்டு இதில் நமக்கு என்ன இருக்குது, 2-methyl அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நான் 2 அப்படின்னு வச்சுன்னா அது மெத்தில். அண்ட் இங்கே என்ன இருக்குது, நமக்கு 1-propene அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான். ரைட்டா. இது ஒரு ப்ரொப்பீன் மாலிகுல் CH2 அப்படின்னு வச்சுக்கிறேன். 1 2 3 4 4 வேலன்ஸ் கரெக்டாக இருக்குது. அண்ட் செகண்ட் கார்பனில் மெத்தில் இருக்குது.
இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் 2 குளோரோ 2 மெத்தில் ப்ரோப்பைன் வரணும். அப்போ என்ன பண்ணலாம், நான் வந்து HCl ஆட் பண்ணலாம். மார்கோனிக் ஆஃப் ரூல் படி ஆட் ஆகும். ரைட்டா, மார்கோனிக் ஆஃப் ரூல் படி பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வில் பி ஆடட் டு த கார்பன் விச் கண்டெய்ன்ஸ் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ அப்போ இங்கே ஆட் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பாருங்க, CH3 C, இங்கே CH3 இருக்கு, இங்கே மேலே என்ன ஆயிரும் Cl, இங்கேயும் CH3. இப்போ பாருங்க, இதுக்கு IUPAC நேம் கொடுத்தீங்கன்னா 1 2 3. அப்போ நான் ஆகும் 2 குளோரோ 2 மெத்தில் ஃபார்ம் ஆயிரும். 2ல குளோரின், அதே மாதிரி 2ல என்ன இருக்குது, மெத்தில் இருக்குது. அப்போ என்ன ஆயிரும் 2 குளோரோ 2 மெத்தில் ஹெக்சைன் வந்து நம்ம சாரி ப்ரோப்பைன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிரும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின், எத்தில் குளோரைடு டு ப்ரொப்பனாயிக் ஆசிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா, அப்போ நமக்கு எத்தில் குளோரைடு எடுக்கணும், நமக்கு என்ன ஃபார்ம் ஆகணும், ப்ரொப்பனாயிக் ஆசிட் ஃபார்ம் ஆகணும். ரைட், ஸோ எத்திலில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கார்பன் அண்ட் ப்ரொப்பனாயிக் ஆசிடில் 3 கார்பன். ஸோ அப்போ ஒரு கார்பன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கார்பன் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியான ஃபங்க்ஷனல் குரூப்பை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அப்போ 11th ஒன் பார்த்தீங்கன்னா எத்தில் குளோரைடில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரைட்டா, ஃபஸ்ட்டு இது என்ன மாற்றுறேன் அப்படின்னா, இதில் வந்து நான் KCN ஆட் பண்ணுறேன். சரியாப்பா, ஸோ KCN என்னது, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். ஆனால் கார்பனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே ஆயிரும் Cl, நமக்கு என்ன ஆயிரும் KCl வெளியே போயிடும். அப்போ எப்படி மாறும், CH3 CH2 C ட்ரிபிள் பாண்ட் N வரும். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறேன். கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் பண்ண ஆனாலும் இந்த இடம் உடஞ்சி இது நமக்கு என்ன ஆயிரும் டபுள் பாண்ட் OHன்னு வந்துடும். இந்த இடத்துல என்ன ஆயிரும் NH3 வெளியே போயிடும். ரைட்டா, அப்போ நமக்கு இது எப்படி மாறும், CH3 CH2 COOH ப்ளஸ் NH3. ஸோ ப்ரொப்பனாயிக் ஆசிட் நமக்கு ஃபார்ம் ஆயிரும். சார் இது எப்படி சார் ஸ்பிளிட் பண்ணுறீங்க, டபுள் பாண்ட் OH எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ப்ரீவியஸாகவே நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். அந்த நீங்கள் வரிசையாக பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அதனால தான் நீங்கள் திரும்பவும் நான் ஒர்க் அவுட் பண்ணல. ரைட், ஃபஸ்ட் என்ன ஆகும், இது மேலே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் வரும், இங்கே OH மைனஸ், இங்கே H ப்ளஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு ஆட் பண்ணுங்கள். ஸோ நடுவில் அமைடு ஃபார்ம் ஆகும், ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஆல்ரெடி அங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன். 6th கொஸ்டின் நினைக்கிறேன். ஸோ அதில் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 12th கொஸ்டின், பியூட் 1 N பியூட்டைல் அயோடைடு. ஸோ பியூட் 1 எழுதிக்கலாமா? ஸோ பியூட் 1 ஃபார்முலா நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஸோ CH2 டபுள் பாண்ட் CH, ஸோ இங்கே என்ன ஆயிரும் CH2 CH3. இதானது பியூட் 1. இது என்ன மாற்றணும்னா நம்ம N பியூட்டைல் அயோடைடாக மாற்றணும். சரியாப்பா, N பியூட்டைல் அயோடைடு. அப்படின்னா என்னது, நமக்கு வந்து லீனியராக இருக்கணும், 4 கார்பனும் அண்ட் அயோடின் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணலாம்னா, ஐ வில் இன்ட்ரடியூஸ் HBr அண்ட் இது வெறும் HBr போட மாட்டேன். என்ன பண்ணிடுவேன்னா இதில் பெராக்சைடும் போட்டுருவேன். பெராக்சைடு போட்டால் எனக்கு என்ன ஆகும், ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூலில் போகும். அப்போ நான் ஹைட்ரஜன் இங்கே ஆட் ஆகும், லோயர் ஹைட்ரஜன் இருக்க சைடு, அண்ட் Br ஹையர் ஹைட்ரஜன் இருக்க சைடு ஆட் ஆகும். அப்போ நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல CH3 CH2 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 Br அப்படின்னு வரும். ஸோ அப்படியே திருப்பி எழுதியிருக்கேன்ப்பா. இந்த CH3 இங்கே ஃப்ரண்ட்டில் எழுதியிருக்கேன். ஸோ அப்போ என்ன ஆயிரும், இந்த மாதிரி நம்ம ஃபார்ம் ஆகும், Br ஆட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுவேன்னா, இதில் நான் அப்படியே ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன் போட்டுருவேன். அதாவது NaI அசிட்டோன் ரெண்டையும் யூஸ் பண்ணுறேன். என்ன எனக்கு இந்த I போய் இங்கே சப்ஸ்டியூட் ஆக போகுது. அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணணும் பாருங்கள், CH3 CH2 CH2 CH2I. ஸோ N பியூட்டைல் அயோடைட், ஒரு நார்மல் பியூட்டைல் அயோடைட் ஃபார்ம் ஆகும். ரைட்டா, ஸோ நமக்கு என்ன ஆயிரும் N பியூட்டைல் அயோடைட் இதில் நமக்கு ஃபார்ம் ஆகும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 2 குளோரோ ப்ரொப்பைன் to 1 ப்ரொப்பனால் கேட்டிருக்காங்க. 2 குளோரோ ப்ரொப்பைன்லேருந்து என்ன பண்ணுறாங்க 1 ப்ரொப்பனால் கேட்டிருக்காங்க. சரி, 2 குளோரோ ப்ரொப்பைன் எழுதிக்கலாமா, CH3 CH3 இது 2 குளோரோ ப்ரொப்பைன். இதுலேருந்து என்ன பண்ணுறாங்க 1 ப்ரொப்பனால் கேட்டிருக்காங்க. ரைட்டா, அப்போ 1 ப்ரொப்பனாலுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த இடத்துல ஆல்கஹாலிக் KOH போடுறேன். அப்போ எலிமினேஷன் நடக்குமா, எலிமினேஷன் நடந்தாலும் நமக்கு என்ன ஆயிருந்த இடத்துல CH2 டபுள் பாண்ட் CH3 வருமா, ப்ரொப்பீன் ஃபார்ம் ஆயிரும். ஸோ மைனஸ் HCl. இங்கேருந்து Cலும் இந்த சைட்லேருந்து HCl, இந்த சைட்லேருந்து H, ஏதாச்சும் ஒரு சைட்லேருந்து எடுத்துக்கலாம். பீட்டா எலிமினேஷன் சொல்லுவோம். ரெண்டுமே பீட்டா தான், ரெண்டுமே ஐடென்டிக்கலாக இருக்கிறனால எதுலையாச்சும் இந்த ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன ஆகும், அல்கின் ஃபார்ம் ஆயிரும். ரைட், இப்போ இதில் திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா HCl போடுறேன். ஆனால் இந்த தடவை என்ன பண்ணுறேன், யூசிங் பெராக்சைடு. இப்போ பெராக்சைடு யூஸ் பண்ணும்போது இப்போ அடிஷன் போகும்போது எந்த சைடு ஆகும், ஹைட்ரஜன் இஸ் ஆடட் டு த கார்பன் விச் கண்டெய்ன்ஸ் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன், அதாவது ஆன்டி மார்கோனிக் ஆஃப் உள்ள ஆட் ஆகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த யூனிட்டில் இந்த மார்கோனிகா வச்சு தான் நிறையா ப்ளே பண்ணியிருப்பாங்க. ரைட், ஸோ அப்போ நமக்கு என்ன ஆயிரும்னா CH3 இது CH2 ஆயிரும். ரைட், ஸோ அதான் நாங்கள் மார்க் பண்ணியிருக்கேன். ரைட்டாப்பா, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த CH2ல என்ன ஆயிரும், Cl ஆட் ஆயிரும். இந்த மாதிரி நமக்கு என்ன ஆயிரும், இப்போ 1ன்னு மாறிடும். இப்போ ஈஸியாக என்ன பண்ணிடலாம், we can use aqueous NaOH. இப்போ aqueous NaOH யூஸ் பண்ணீங்க அப்படின்னா we will get என்னது CH3
CH2 CH2 OH 1 ப்ரோப்பனால் நமக்கு கிடைச்சிரும். ரைட்? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாரி உங்களுக்கு பொசிஷன் பாருங்க 2 குளோரோ இருக்கு. இப்ப நான் டைரக்ட்டா வந்து அக்வஸ் NaOH போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 2 ப்ரோப்பனால் தான் கிடைக்கும். ஆனா எனக்கு 1 ப்ரோப்பனால் வேணும். அப்ப என்ன பண்ணுவேன்? முதல்ல எலிமினேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் திரும்ப அடிஷன் பண்ணும்போது என்ன பண்ணிக்குவேன்? எனக்கு ஆப்போசிட்ல ஆட் ஆகுற மாரி என்ன பண்ணிக்குவேன்? பெராக்சைடு எஃபெக்ட்ட கிரியேட் பண்ணிக்கிறேன். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் டூ அயோடோஃபார்ம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் பேரே என்னன்னா, ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ ஐசோப்ரோபைல் ஆல்கஹால்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஐசோப்ரோபைல் ஆல்கஹால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஆக்சிடைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கவனிங்க. CH3 COH CH3 சரியா? ஸோ இத நான் வந்து ஆக்சிடைஸ் பண்ண போறேன். ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? CH ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் அண்ட் யூ கேன் யூஸ் CrO3 மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் குரோமிக் ஆக்சைடு யூஸ் பண்றேன். இது என்ன மாறும் எனக்கு? கீட்டோனா மாறும். C டபுள் பாண்ட் O CH3 அப்படின்னு மாறும். சரியா? இப்ப கீட்டோன் வந்துருச்சு. எனக்கு CH3CO அப்படின்ற ஃபங்ஷனாலிட்டி வந்துட்டாலே அது அயோடோஃபார்ம் ரியாக்ஷன் போயிடும். அயோடோஃபார்மோ, குளோரோஃபார்மோ, ஹாலோஃபார்ம் பொதுவா என்ன சொல்லிடுவோம்? ஹாலோஃபார்ம் சொல்லுவோம். இப்ப என்ன பண்ணுவோம்னா, I will add I2 ஸ்லாஷ் ஒரு பேஸ் NaOH. சரியா? அப்ப 3I2 அப்படின்னு போடுவோம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய 3H இருக்கு இல்லையா? இதுவும் இங்க இருக்க I என்னன்னா 3HI. ஸோ 3HIயா நமக்கு வெளிய போயிரும். அப்ப நமக்கு இங்க என்ன ஃபார்ம் ஆகும்னா, CI3C டபுள் பாண்ட் O அடுத்து என்ன ஆகும் இந்த இடத்துல நமக்கு? CH3 பிளஸ் 3HI போயிரும். ரைட்டா? அடுத்து இங்க இருக்கக்கூடிய பேஸ் நீங்க NaOH போடுறீங்க இல்லையா? இது இங்க ஹைட்ராலிசிஸ் பண்ணும். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இங்க உடையும்போது என்ன ஆயிரும்? இந்த பக்கம் OH, இந்த பக்கம் H. ஏன்னா, இந்த கார்பன் மேல பிளஸ் இருக்கும். இந்த கார்பன் மேல மைனஸ் இருக்கும். ஏன்னா, இங்க தான் எலக்ட்ரான் நெகட்டிவ் குரூப் இருக்கனால இது மேல மைனஸ், இது மேல என்ன ஆயிரும் நமக்கு? பிளஸ். அப்ப OH மைனஸ் இந்த பக்கம், H பிளஸ் இந்த பக்கம் ஆட் ஆகும். அப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பாருங்க. CHI3 பிளஸ் CH3 CO OH ஃபார்ம் ஆகுதுலப்பா. ஸோ OH தான் ஃபார்ம் ஆகும். இந்த H இப்ப என்ன ஆயிரும்? இந்த Na ரீப்ளேஸ் பண்ணிரும். அப்ப என்ன ஆயிரும்? ONA அப்படின்னு வரும். ரைட்டா? இப்படி ஃபார்ம் ஆகும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? அயோடோஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிருச்சுங்க? அயோடோஃபார்ம் ஃபார்ம் ஆயிருச்சு. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். குளோரோபென்சீன் டூ பேரா நைட்ரோஃபீனால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குளோரோபென்சீன்ல இருந்து எப்படி பேரா நைட்ரோஃபீனால் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? குளோரோபென்சீன் எடுத்துக்கலாம். சரி குளோரோபென்சீன்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது? குளோரோபென்சீன் எடுத்துக்கிறேன். ரைட்டா? இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஐ அம் கோயிங் டூ ஆட் அ நைட்ரேட்டிங் ஏஜென்ட். கான்சன்ட்ரேட்டட் HNO3 அண்ட் கான்சன்ட்ரேட்டட் H2SO4. ஸோ இது 2யும் ஆட் பண்றேன். இப்ப நைட்ரிக் ஆசிட நான் எப்படி பிரிக்கலாம்? NO2 பிளஸ் அண்ட் என்ன பண்ணிக்கலாம்? OH மைனஸ் அப்படின்னு பிரிக்கலாம். இப்ப இந்த NO2 பிளஸ் நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, உள்ள போய் ஆட் ஆக போகுது. இங்க இருந்து H என்ன ஆகுது? வெளிய வந்து நமக்கு என்ன ஆயிடுது? வாட்டரா வெளிய போகுது. அப்ப இங்க நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? பேரா. ஸோ இதுல ஆர்த்தோவும் ஃபார்ம் ஆகும். ஆனா ஆர்த்தோ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது மைனரா இருக்கும். ஸோ அப்ப நம்ம மேஜர் ப்ராடக்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க NO2 வரும் பிளஸ் H2O. நைட்ரோ குளோரோபென்சீன் ஃபார்ம் ஆயிடுச்சு பேரால. ரைட்டா? எனக்கு என்ன பண்ணணும் இத? ஃபீனாலா மாத்தணும். இப்ப நான் டவுஸ் ப்ராசஸ் போடுறேன். இப்ப என்ன பண்ணுவேன்னா, NaOH போட்டு ஹீட் பண்ணுவேன். ரைட்? ஸோ இப்ப எனக்கு என்ன ஆகும்னா, இந்த இடத்துல Cl வெளிய போயிட்டு, அந்த இடத்துல என்ன ஆயிரும்? OH வந்துரும். அப்ப இத நம்ம டவுஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இங்க நான் டவுஸ் ப்ராசஸ் எழுதுறேன். ஸோ இங்க என்ன பண்ணிக்கலாம்? டவுஸ் ப்ராசஸ் எழுதுறேன். இப்ப NaOH எழுதும்போது என்ன ஆயிரும்? இந்த OH உள்ள வரப்போகுது. அப்ப இங்க OH ரைட்டா? அண்ட் இங்க NO2 ரைட்? பிளஸ் NaCl நமக்கு வெளிய போகுது. அத டவுஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அது என்னது? நல்லா ஹை ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணா என்ன ஆகும் நமக்கு இந்த மாரி ஈஸியா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிட்யூஷன் பென்சீன்ல போகும். பென்சீன்ல எப்பவுமே மைனஸ் ஆட் ஆகாதுப்பா. இங்க பாருங்க இது NH OH மைனஸ் இங்க ஆட் ஆகுது. பட் பென்சீன்ல யூசுவலா ஆகாது. டிராஸ்டிக் கண்டிஷன் கொண்டு போனா தான் ஆகும். ரைட்டா? அதுல ஒரு ரியாக்ஷன் என்னது? இந்த டவுஸ் ப்ராசஸ். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. 16th கொஸ்டின் ரைட்? 2 புரோமோ புரோப்பேன் டூ 1 புரோமோ புரோப்பேன் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ புரோப்பேன் எடுத்துக்கிறேன். 2 புரோமோ புரோப்பேன் குடுத்துருக்காங்க. ஸோ இது Br 2 புரோமோ புரோப்பேன். இது எலிமினேஷன் போடுறேன். அப்ப என்ன பண்ணுவேன்? ஆல்கஹாலிக் KOH போடுவேன். உடனே இது எனக்கு என்ன மாறும்? CH3 CH டபுள் பாண்ட் CH2 எலிமினேஷன். அதாவது இங்கேருந்து Br இங்கேருந்து H. ஸோ மைனஸ் HBr போயிரும். ரைட்டா? இப்ப என்ன பண்ணுவேன்? அகைன் HBr ஆட் பண்ணுவேன். ஆனா இங்க நான் இப்ப என்ன யூஸ் பண்ணிருவேன்னா, பெராக்சைடு யூஸ் பண்ணிருவேன். ஸோ பெராக்சைடு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல். அப்ப H சாரி மாத்தி எழுதிட்டேன். அப்ப H என்ன ஆகும் நமக்கு? லோயரா இருக்கக்கூடிய இடத்துல போய் ஆட் ஆகும். அண்ட் Br இங்க ஆட் ஆகும். அப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? CH3 CH2 CH2 Brன்னு வரும். அதாவது 1 புரோமோ புரோப்பேன் நமக்கு இங்க ஃபார்ம் ஆயிரும். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்.
குளோரோ ஈத்தேன் டு பியூட்டேன் கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, குளோரோ ஈத்தேன், ஈத்னா 2 கார்பன் அண்ட் பியூட்டேனில் 4 கார்பன் அண்ட் குளோரினை காணோம் ப்ராடக்ட்டில். ஸோ அப்போ இது பார்த்தா தெரியும் என்னது உட்ஸ் ரியாக்ஷன். ஸோ அப்போ குளோரோ ஈத்தேன் எடுத்துக்கலாம். ஸோ CH3 CH2Cl ப்ளஸ் Cl CH2CH3 2 டைம்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா Na ஆட் பண்ண போகிறேன். ப்ளஸ் ஆர் இப்படி போட்டுக்கலாம், Na 2Na இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஈத்தர். ஸோ என்ன நமக்கு இந்த 2 Clலும் வெளியே போயிடும். இந்த CH2வும் இந்த CH2 என்ன நமக்கு அட்டாச் ஆகிடும். ஸோ இட் வில் ஃபார்ம் பியூட்டேன் CH3 CH2 CH2 CH3 ரைட். ஸோ ப்ளஸ் 2NaCl நமக்கு வெளியே போயிடும். இதை நம்ம என்ன சொல்லுவோம், உட்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அடுத்து பென்சீன் டு பைஃபினைல், அதுவும் சேம் தான். ஆனால் இங்கே அரோமேட்டிக் நடக்கிறதுனால ஸோ அதை நம்ம ஃபிட்டிக் அப்படின்னு சொல்ல போகிறோம். ரைட்டா. ஸோ 2 பென்சீன் எடுத்துகிட்டு டைஃபினைலாக மாற்ற போகிறோம். ரைட்டா. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இதை குளோரினேஷன் பண்ணிக்கலாம். ஸோ பென்சீன் எடுத்து நான் என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் யூஸ் Fe and Br2. இப்போ எனக்கு என்ன ஆகும், குளோரினேஷன் நடக்கும். சாரி, ப்ரோமின் போட்டோன்னா ஓகே, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இங்கே நமக்கு ப்ரோமினேஷன் நடக்கும். ரைட். இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இப்போ இது ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். இப்போ இதை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உட்ஸ் ரியாக்ஷன், அதாவது ஃபிட்டிக் ரியாக்ஷன் போட போகிறேன். இப்போ எனக்கு இங்கே Br இருக்கும், ப்ளஸ் இதே மாதிரி என்ன பண்ண போகிறேன், இன்னொரு காம்பவுண்டு நான் எடுக்க போகிறேன். ஸோ இங்கே எனக்கு Br இருக்கும். ரைட். இங்கே எனக்கு Br இருக்கும், ப்ளஸ் 2Na போட போகிறேன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஈத்தர். அப்போ என்ன ஆயிரும், இந்த Br-ம் நமக்கு ரிமூவ் ஆயிரும். ஐ வில் யூஸ் டிஃப்ரெண்ட் கலர். ரைட்டா. ஸோ இந்த Br-ம் நமக்கு ரிமூவ் ஆயிரும். ரைட். அப்போ எந்த கார்பன் நமக்கு அட்டாச் ஆகும் பாருங்கள், இந்த கார்பன் இருக்கு இல்லையா, இந்த கார்பனும் அட்டாச் ஆகிடும். க்ரீனில் மார்க் பண்ணுறேன் பாருங்கள், இந்த 2 கார்பன் ஆயிரும் நமக்கு அட்டாச் ஆயிரும். ஸோ அப்போ என்ன பண்ணும், இது நமக்கு பைஃபினைலை ஃபார்ம் பண்ணும். ஸோ இட் வில் ஃபார்ம் அ பைஃபினைல் சிஸ்டம். ரைட்டா. இந்த மாதிரி பைஃபினைல் நமக்கு ஃபார்ம் பண்ணும். ரைட்டா. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஒன் அண்ட் த லாஸ்ட் ஒன் இதில், ஸோ டெர்ஷரி பியூட்டைல் புரோமைடு டு ஐசோபியூட்டைல் புரோமைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ டெர்ஷரி பியூட்டைல் புரோமைடை முதல் வரைஞ்சிக்கலாமா. ஒரு டெர்ஷரி பியூட்டைல் குரூப் அப்படின்னாலே 4 கார்பன். ஸோ அந்த 4 கார்பனில் ஒரு கார்பன் எப்படி இருக்கணும், டெர்ஷரியாக இருக்கணும். ஸோ இதுதான் அது டெர்ஷரி பியூட்டைல் குரூப்பு. இதில் Br இருக்குது. ரைட்டா. இதை நான் என்ன மாற்றணும்னா ஐசோபியூட்டைல் புரோமைடாக மாற்றணும். ஸோ ஐசோனா பொசிஷன் சேஞ்ச். இப்போ என்ன பண்ணிக்கலாம், முதல் நான் வந்து ஐ கேன் யூஸ் ஆல்கஹாலிக் KOH. எதுக்குன்னா எலிமினேஷனுக்கு. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், ஆல்கஹாலிக் KOH போட்டேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், -HBr. ஸோ இங்கேருந்து Br அண்ட் இந்த 3 CH3லேருந்து எங்கேருந்துனாலும் ஒரு H நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், CH2 டபுள் பாண்ட் C அண்ட் CH3 அப்படின்னு ஃபார்ம் ஆயிரும். இப்போது இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ஆட் அகெயின் HBr, பட் இதில் பெராக்சைடில். அப்போ பெராக்சைடில் நான் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆயிரும், எனக்கு ஆன்டி மார்கானிக் ஆஃபில் ஆட் ஆகும். ஸோ அப்போ இங்கே Br-ம் இங்கே H-ம் ஆட் ஆயிரும். ஸோ அப்போ H இங்கே அண்ட் Br இங்கே. அப்போ நமக்கு என்ன ஆயிரும் பாருங்கள், CH2 இங்கே Br ஆட் ஆயிரும். ஸோ இங்கே என்ன ஆயிரும், CH3 அப்படின்னு வரும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐசோபியூட்டைல் சொல்லுவோம். ஏன் ஐசோபியூட்டைல் சொல்கிறோம்னா இது பாருங்கள் 1 2 3 4 4 கார்பன் இருக்கு இல்லையா, கவனிங்க 1 2 3 4 மொத்தம் 4 கார்பன். அதில் எப்படி இருக்கு பாருங்கள், இந்த ரெண்டுமே CH3 இருக்கா. ஸோ ஒரு செகண்டரி குரூப், இது ஐசோபியூட்டைல்னு சொல்லுவோம். ஐசோனா சேம் குரூப்ஸை இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறது. ரைட்டா. ஸோ ஐசோபியூட்டைலாக நம்ம மாற்றியாச்சு. அண்ட் த லாஸ்ட் கொஷின் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த ஃப்ரீ ஆக்கிக்கலாம். அனிலின் டு ஃபினைல் ஐசோசைனேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியாப்பா. அப்போ அனிலின் எடுத்துக்கலாம். அது கவனிங்க, அனிலின். ஸோ NH2 இதை வந்து நம்ம ஃபினைல் ஐசோசைனேடாக மாற்றுறோம். இது எதோட ரியாக்ஷன்னா குளோரோஃபார்மோட ரியாக்ஷன். ஸோ CHCl3 அண்ட் NaOH ஆர் KOH நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா இங்கனுக்குள்ள ஐசோசைனைட் ஃபார்ம் ஆகும். எப்படின்னு பாருங்கள், ஃபஸ்ட் இந்த NaOH என்ன பண்ணும்னா இந்த H ரிமூவ் பண்ணிடும், இதுலேருந்து HCl ரிமூவ் பண்ணிடும். இட் வில் ஃபார்ம் CCl2, கார்பின் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும்பா. இந்த கார்பின் இன்டர்மீடியேட் நேராக போய் என்ன பண்ணிடும்னா இந்த எண்ணை அட்டாக் பண்ணிடும். ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் கார்பைலமைன் ரியாக்ஷன். ஸோ இங்கே நமக்கு கார்பின் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். அட்டாக் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்க 2 H-ம், ஸோ ஹைலைட் பண்ணுறேன், இங்கே இருக்கக்கூடிய 2 H-ம் இங்கே இருக்கக்கூடிய 2 Cl என்ன திரும்பவும் HCl-ஆக வெளியே போயிடும். அப்போ என்ன இருந்த N-ம் C மட்டும்தான் இருக்கும். ஸோ அதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஐசோசைனைடு. அப்போ சைனைடுக்கும் ஐசோசைனைடுக்கும் என்ன வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன்.
இது NCனா ஐசோசைனைடு, CNனா சைனைடு. அதாவது நைட்ரஜன் மூலமா இங்க பாண்ட் ஆயிருக்கும். ஆம்பியரன்ட் டேட்லிகான்னு பார்த்திருப்போம் இல்லையா? ஐசோசைனைடு ஃபார்ம் ஆயிரும். பிளஸ் நமக்கு என்ன ஆயிரும்னா 3 KBr சரி இங்க Na யூஸ் பண்ணியிருக்கேனா? ஸோ நோ ப்ராப்ளம். அப்ப என்ன ஆயிரும் நமக்கு இந்த இடத்துல 3 NaBr ஃபார்ம் ஆயிரும். ஸோ பை ப்ராடக்ட் பொறுத்தவரைக்கும் இங்க 3 NaBr அண்ட் 3 H2O ஃபார்ம் ஆயிரும். அகைன் பாருங்களேன் இங்க NaBr இல்ல Cl யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்ப என்னது 3 NaCl. ஸோ நோ ப்ராப்ளம் பாங்க ஹாலஜன் தான். ஸோ ஹாலஜன் அதே மாதிரி இங்க KOH கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இத நம்ம என்ன சொல்லலாம்னா கார்பின் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகக்கூடிய ரியாக்ஷன். அதுக்கு பேர் கார்பைலமைன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஐசோசைனைடு நம்ம ஃபார்ம் ஆகும். ஸோ அதில இருக்க எல்லா கன்வர்ஷனும் முடிச்சாச்சு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதில உங்களுக்கு இன் பிட்வீன்ல ஏதாச்சும் ரியாக்ஷன் சார் இதில எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பத்தல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, யூ கேன் கமெண்ட் இட். ஸோ அந்த ரியாக்ஷன திரும்ப நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரைட்? தேங்க் யூ.